ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசசின் மான்வாவோட எபிசோட் 39 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே அன்னும் நம்ம ஷேடோ கிட்ட சொல்கிறான், அட ஷேடோ, நான் இப்போ தான் ஹைரப்ஸ் கிட்ட பேசினேன். அந்த ஹைட் அவுட்டுக்கான ப்ரைஸ் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்களாம், அதை அவங்க வாங்குறாங்களாம். சரி, எவ்வளோ அவங்க சொன்னாங்க? அதுவா 1500 அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப கம்மியாக இருக்கு ஷேடோ, எனக்கு நல்லாவே தெரியும் இது ரொம்ப கம்மின்னு. அதனால தான் உங்களுக்காக என்னோட இதயத்தை விட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவங்க 2000க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி, நான் வந்து 2000க்கு ஒத்துக்கிறேன். நீ என்ன பண்ணு, நம்ம டவுனுக்கு நடுவில் ஒரு ஸ்டாச்சு இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துடு. அந்த இடத்துக்கு நானும் வரேன். அந்த இடத்துல நம்ம அண்ணுவை பார்க்கணுமே. அண்ணு பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா நம்ம அண்ணு கிட்ட 2000 வருஷத்துக்கும் மேல நிறையவே லைஃப் எனர்ஜி இருக்கு. திடீர்னு நம்ம ஷேடோ இவளை கொண்டுட்டு அதை தூக்கின்னு போயிட்டானா, அதனால தான் ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க இந்த அளவுக்கு ஆளுங்களை கொண்டு வந்திருக்காங்க. பிரதர் ஷேடோ, இவங்கள அவளைக்கும் கண்டுக்காதீங்க. ஏன்னா முதல் முறையா என்கிட்ட இந்த அளவுக்கு நிறையவே லைஃப் எனர்ஜி இருக்கு. ஹைரப்ஸுக்கு லைட்டா நம்பிக்கை இல்லை, அதனால கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணுன்னு சொல்லி என் பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்களை வச்சிருக்காங்க. ஸோ இதனால அவளைக்கும் பிரச்சனை வராதான். எனக்கு புரியுது, இது ஒன்றும் எனக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. எனக்கு இப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. அத்தாரிட்டிஸ்க்கு என்னோட உண்மையான பவரை பற்றி அவளுக்கும் தெரியலை. ஏன்னா இவங்கெல்லாம் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக இவங்கள முடிச்சுட்டு போக முடியும்னால அந்த இடத்துல அந்த கீயை ஆள் ட்ரேட் பண்ணுறான். அங்கே கீ ட்ரேட் ஆனவுடனே நம்ம ஹீரோக்கு 2000 வருஷத்துக்கான ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி அது அப்படியே நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அங்கே அண்ணன் அந்த கீயை விட்டு பார்க்குறான். இதுதான் அந்த பெரிய ஹைட் அவுட்டோட கீயா? இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோ அங்கே போக ஆரம்பிச்சிடான். பின்னாடி இருக்க அந்த ஆளுங்களும் யோசிக்கிறாங்க. நான் சுத்தமாக யோசிக்கல, வெறும் அந்த அத்தனோண்டு இருக்க கீ அதுக்கு 2000 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜியா? பக்கத்துலேயே இன்னொருத்தனும் இருக்கான். அவனும் அவங்க சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா யோசிச்சு பாரு, அது எந்த அளவுக்கு பெரிய ஹைட் அவுட்னா அங்கே 100க்கும் மேலே இல்லை 1000க்கும் மேலே நிறைய ஆளுங்களால அங்கே இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைட் அவுட் அது. ஆனால் இதையே அவர் அசால்ட்டாக குத்துட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம அண்ணுவா அங்கே பாய் காட்டின்னு இருக்கான். பிரதர் ஷேடோ பார்த்து போயிட்டவங்க. இந்த சைடு ஷேடோவும் போகும்போதே யோசிக்கிறான், பர்ஃபெக்டான டைமிங் பாயுது. ஏன்னா அண்ணு கரெக்டான டைமிங்ல தான் எனக்கு 2000 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜியை குத்துருக்கா. இது போதும் என்னோட ஸ்கில்ஸை இன்னமும் அப்டேட் பண்ணுறதுக்கு. அங்கே இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நிறையவே வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜி இருக்குல்ல, அதை வச்சு ஆளு கண்ணா பின்னான்னு அங்கே அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ கரண்டாக 11:15க்கு வந்திருப்பான்ல, அதை அவன் ரியாலிட்டிக்கு அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டான். அது போக கிரேட்ஃபுல் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும், அதையும் ஆளு மித்திக்கல் டியருக்கு கொண்டு போகிறான். மற்ற ஸ்கில் எல்லாத்தையுமே எப்பிக் டியருக்கு கொண்டு போகிறான். எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி அப்படியே ரியாலிட்டிக்கு அவன் கொண்டு வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கேம்குள்ளே எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கோ அதே ஸ்கில் அப்படியே நம்ம ஹீரோவோட ரியாலிட்டிலையும் இருக்கு. அவ்வளோதான், இது போதுமே. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்டை இதை தாண்டி மற்ற எல்லாமே லெவலு ஸ்கில்லு எல்லாமே என்னோட ரியல் லைஃப்லையும் சிங்க்ரனைஸ் பண்ணிட்டேன். இப்போ உண்மையை சொன்னா ரியலான உலகத்துல என்னை யாராலையுமே கொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ஸ்ட்ரென்த்து அது அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது திடீர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, உங்களோட ஹங்கர் லெவல் அது 90%க்கும் மேல இருக்கு. அட, நான் வந்துட்டேன். இங்க ரொம்ப பிஸியா இருக்கனால லாக் அவுட்டே பண்ணாம கேம்குள்ளே இருந்துட்டேன். அதனால என்னோட ரியலான உலகத்துல நான் ஹங்கரா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்குள்ள தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். அங்க 2 ஆளுங்க. அங்க ஒல்லியா இருக்கிற அந்த ஆளும் சொல்றான், பாஸ் அங்க பாருங்க, அந்த பையன் எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஓய் பையா, மரியாதையா உன்கிட்ட இருக்கிற லைஃப் எனர்ஜியை எனக்கு கொடு. அங்க மொட்டையா இருக்கிற அந்த பர்சனும் சொல்றான், பரவாயில்லப்பா, இந்த அப்போக்லிப்ஸ் இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குல்ல. ஏன்னா நம்மளுக்கு யாரை கொல்லணுமோ அசால்ட்டா அவங்கள கொண்டுக்கலாம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இப்படி சொல்றதுலயே நம்மளுக்கு தெரியுது, ஆல்ரெடி அங்க ஒரு பொண்ணியை வர கொண்டு வச்சிருக்காங்க. அங்க ஹீரோ கிட்ட இன்னமும் அவங்க மெட்டின்னு இருக்காங்க. ஆமா, உனக்கு கேக்குதா இல்லையா? பாரு அவனை எப்படி நம்மளையே மொச்சுன்னு இருக்கான். சின்ன பையிலே மரியாதையா உன்னோட லைஃப் எனர்ஜியை கூட, இல்ல மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவன் பாத்துக்கோ. பாஸ் அவனை பாருங்களேன், அவன் இன்னமும் அப்படியே தான் ஒத்து பாக்குறான். எனக்கு தெரிஞ்சு நம்ம மிரட்டல்ல அவன் உறைஞ்சே போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ரெட் கலர்ல ஏதோ ஒரு வேவ்ஸ் அவங்களை நோக்கி வருது. நம்ம ஹீரோவோட டார்க் நைட் ரிங் பிளேட் தான் அது. அவனோட பிளேட்ல இருந்தா அந்த அளவுக்கு வேவ்ஸ் வருது. 10 செகண்ட் அந்த 2 பேரும் அக்கம் பக்கத்துல இருக்க பில்டிங்கு எல்லாமே அப்படியே ரொம்ப தாராமாட்டமா அழியுது. இந்த இடத்துல நம்மால பாருங்க சீனா நூடுல்ஸ் சாப்பிட்டுங்கன்னு வரான். இப்போதான் என்னோட பவர்ஸை ரியாலிட்டிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அது போக நான் நிறையவே பவர்ஸையும் இங்கே பயன்படுத்துகிறேன். அதனால என்னோட பாடிக்கு நிறையவே எனர்ஜியும் தேவை. அதனால இந்த மாதிரி ஆர்டினரியான ஃபுட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக பத்தவும் பத்தாது.
ஏதோ ஒன்று இப்போ நான் குன் சிசி அந்த பொண்ணு கூட டீல் பண்ணும். அவ வேற ஏதோ ஒரு கில்டை உருவாக்க போறா ஆலிஸ்ன்னு பேர்ல. அதுக்கப்புறம் அந்த டிவைன் பிஸ்டோல் புக்கு அதையும் வேற நான் அடையணும். இது என்ன புக்கு? இது வந்து ஏதோ ஒரு ஸ்கில்னு நினைக்கிறேன். நம்ம போக போகவே இந்த விஷயத்தை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஏன்னா இதுல சில பல விஷயத்த அவளுக்கும் தெளிவா சொல்ல மாட்டாங்க. ஸோ நானே 2-3 வாட்டி படிக்கும் போது தான் எனக்கே அதெல்லாம் தெரிய வரும். சரி அதெல்லாம் எதுக்கு, நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த இடத்துல நம்ம ஃபேங் போகும்போதே சொல்றான், நம்ம குன் சிசி இருக்கால அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன்னா அந்த சாங்ஃபையே பரவாயில்ல, அவனை என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஆனா இந்த பொண்ணு இருக்கே இவளை கண்டே பிடிக்க முடியல. ஆனா ஏதோ ஒண்ணு அவளோட கொஸ்ட் வந்து இன்னமும் என்கிட்ட இருக்க. அதாவது நான் என்னையே கொல்லணும், அதுதான் கொஸ்டும். ஸோ என்னையே நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளையே நான் வர வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். சரி ஏதோ ஒன்று நான் இப்போதைக்கு மேஜிக் சிட்டிக்கு போய் அந்த இடத்துல ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போறேன். ஏன்னா அங்க வந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் இருக்கும். இதுக்கப்புறம் மேஜிக் சிட்டியோட சீனை காட்டுறாங்க. அங்க உன் சிசியோட மூஞ்ச காட்டுறாங்க. அவளோட மூஞ்ச வச்சே சொல்ல முடியுது அவ எந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன்னு. நான் போன எபிசோட்ல விளையாட்டுத்தனமா தான் அப்படி சொன்னேன். ஆனா இங்க உண்மையிலேயே அந்த விஷயம் தாங்க நடந்திருக்கு. நான் சும்மா கெஸ் பண்ண அதே விஷயம் இங்க ஏற்பட்டிருக்கு. அந்த பொண்ணும் சொல்றான், பேபி நீ வந்து உண்மையிலேயே அவசரமா இருக்க. நான் நீ பண்ண வேலையில நான் வந்து சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். நீங்க 2 பேருமே உண்மையிலேயே வேற லெவலு. உண்மையை சொன்னா நீ உண்மையிலேயே ஒரு கிரேசியான பொண்ணா இருக்க. அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு அமேசிங்கான பொண்ணை என்னோட வாழ்க்கையிலே நான் பார்த்தது இல்ல. அங்க அந்த பொண்ணோட காலை பாருங்க எந்த அளவுக்கு நடுக்கமா இருக்குன்னு. இது வெறும் ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் இன்னமும் இந்த பொண்ணு மோசமாலாம் பண்ணுவா. அதை வேற லைட்டா காட்டுவாங்க. அதாவது அவ என்னென்ன பண்ணுவான்னு சென்சர் பண்ணி தான் காட்டுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயே வார்னிங்க கொடுக்குறேன், ஹெட்செட் போட்டு பாருங்க. என்ன அங்க குன்சிசி போகும்போது குன்சிசி அவனும் ஒருத்தனுக்கு வேலையை குத்தால அந்த பர்சன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. குன்சிசி ஷேடோ கிட்ட இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு, ஷேடோ அந்த ஃபேங்கை கொண்டுட்டானா. இப்போ ஃபேங்கு எந்த போயிட்டான், இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா. அதே மாதிரி அவனோட மண்டைய அவன் மேஜிக் சிட்டில கொண்டு வரானா. அங்க வந்து மீதி பேமெண்ட்டை அவன் வாங்கிக்கிறானா. ஓ அப்போனா இந்த ஷேடோ ரியல் லைஃப்ல என்னை வந்து பார்க்க போறானா. ஆனா அது ரொம்ப ஆபத்தான விஷயமா எனக்கு தெரியுது. ஹேய் நான் அவனை ரியல் லைஃப்லலாம் மீட் பண்ண போதில் வெறுமா ஒரே ஒரு ஃபோட்டோ ஒண்டி சென்ட் பண்ண சொல்ல. ஆனால் குன்சிசி அவர்கிட்ட எந்த விதமான ஃபோனும் இல்லையா. ஆனால் அவருக்கு பயமா இருக்கு, இந்த அத்தாரிட்டிலாம் இருக்குல்ல அவரை ட்ராக் பண்ணவும் வாய்ப்பு இருக்கான். அதனாலேயே அவர் ஃபோனெல்லாம் வச்சுக்க மாட்டாராம். ஓ அப்போனா ஷேடோவும் ஒரு வகையில் அத்தாரிட்டிக்கு எனிமி மாத்தானோ. ஆல்ரெடி நம்மளையும் அத்தாரிட்டிஸ் ட்ராக் பண்ணிருக்கு இந்த ஷேடோ. இவனையும் ஆலிஸ் கில்ல சேர்த்துட்டா உண்மையிலேயே நல்லா இருக்கும். டாஷி ஆளுங்களை பண்ணியை கொள்ற மாதிரி அசால்ட்டா கொல்ல முடியும். சரி நான் வந்து அவனை கேம்ல மீட் பண்றேன்னே சொல்றான். என்னோட கோஆர்டினேட்ஸ் இதுதான், அவனை வந்து மீட் பண்ண சொல்லி கேம்ல ஃபர்ஸ்ட் நான் மீதி பேமெண்ட்டை அங்கேயே தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா அவன்கிட்டயும் என்னோட பர்ஃபார்மன்ஸை நான் காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனை வச்சு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸை நான் எனக்கு அடையணும். இன்னொரு பக்கம் இந்த மெசேஜ் நம்ம ஹீரோக்கு வருது, அங்க கேம்ல மீட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஆளுக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு நான் யோசிச்சதை விட பல மடங்கு ரொம்ப புத்திசாலியா இருக்கா. பாருங்க நான் கேம்ல வந்து மீட் பண்ணோமா இந்த இடத்துல அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதனால இன்னதான் நம்ம ஹீரோ அங்கே இருந்தாலும் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டான். எப்போ வரைக்கும் ஆடாம அசையமா இருக்கணும் அப்போ வரைக்கும் அவனோட ஸ்டெல்ட் ஆக்டிவா இருக்கும். இதுக்கப்புறம் கேம்குள்ள லாகின் பண்ணிட்டு அங்க போகும்போதே சொல்றான், சரி பார்க்கலாம் பிளான் வந்து எப்படி போகுதுன்னு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன கோஸ்ட் அகாடமி அந்த இடத்துக்கு நம்ம ஷேடோ வரான். ஆல்ரெடி இந்த குன் சிசிக்கும் அந்த பெரிய அத்தாரிட்டிஸ்க்கும் சண்டை போயின்னு இருக்கு. அங்க இருக்கிற அத்தாரிட்டிஸோ பயங்கரமா கத்துறாங்க, ஏய் குன் சிசி இப்பயே நீ தோல்வியை ஒத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும், இல்லைன்னா அவ்வளவுதான் அஃபென்ஸ்ல நாங்க இறங்குற மாதிரி ஆயிடும். அப்படியோ உங்களை மாதிரி நாய்களோட பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. ஏன்னா நாங்க நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்பேடு கேங்கில் நாங்க இப்போ ஒரு கில்ட ஃபார்ம் பண்ணிட்டோம். நாங்க தான் ஆலிஸ் கில்டு. உங்களை மாதிரி வீக்கான ஆளுங்களுக்கெல்லாம் தகுதியில் அங்க முன்னாடி நிக்கிறதுக்கு. இந்த இடத்துல என்ன விஷயத்த பண்றா நீங்களே பாருங்க. நான் லைட்டா சென்சார் பண்ணிடுறேன். இந்த விஷயத்த பார்த்து அந்த ஆளுங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குன்னு. எங்களுக்கு மூக்குல இருந்தா ஒரு மாதிரி ரத்தமாவுது. கேட்டா இவங்க தான் அத்தாரிட்டிஸா. ஏய் நீ என்ன பண்ணிருக்க, இந்த மாதிரிலாம் நீ மயக்கலாம் அப்படின்னு பாக்குறியா, உனக்கு வெக்கமா கூட இல்லையா. அங்க பின்னாடி இருக்க அந்த ஆளுங்களும் சொல்றாங்க, ஏய் நீ ரொம்ப பிரேவா இருக்க தெரியுமா, வாங்கடா டாஷியா பண்ணிக்கலாம், கை பார்த்துடலாம் இப்படின்னு அவன் வித்தியாசமா எதுதோ பண்ணிக்கினே அங்க சொல்றான். இந்த கேவலமான விஷயத்தையும் நம்ம ஆளு மேல இருந்து பார்த்துன்னு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் தெரியுது, அதாவது இப்போ 2 பேருக்கு இடையில நம்ம ஹீரோ மாட்டின்னு இருக்கான். இப்போ நான் குன் சிசிக்கு உதவுனா அங்க நான் அத்தாரிட்டிஸ்க்கு எனிமி ஆயிடுவேன். இதுவே அத்தாரிட்டிஸ்க்கு உதவி பண்ணா நான் குன் சிசிக்கு எனிமி ஆயிடுவேன். அப்படி இருக்கும் போது என்னால அவளை ரியல் லைஃப்ல அவ எங்கதான் இருக்கா அதை வந்து கண்டே பிடிக்க முடியாது. சரி அப்படின்னா நான் இதை தான் பண்ணணும். 10 செகண்டே ஆளு குதிக்கிறான். அங்க டார்க் நைட் ரிங் பிளேடு அதை அவன் ஆக்டிவேட் பண்ணி விட அங்க 41,000க்கும் மேல கிரிட்டிக்கல் டேமேஜ் உழுது. எல்லாரோட கதையும் அடுத்த செகண்டே அங்க முடியுது. இதை பாக்குற குயின் சிசி அவங்க பக்கத்துல இருக்க அந்த 2 பேரு எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. நம்ம ஹீரோ சீனா அங்க சொல்றான், ஹலோ ஸ்பேடியே நான் தான் ஷேடோ.
இப்படி இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடில் நான் சொன்ன மாதிரி தான் இதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணை அவன் திரும்பவும் மீட் பண்ணுவான். அந்த டைமில் 18+ சில பல விஷயம் வரும். ஸோ ஹெட்செட்டை போட்டு பாருங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஏதோ ஒன்று மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். சைனரா.